அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக வரக்கூடிய ரூ. 1365 கட்டி வரீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் சரி, இது நாள் வரைக்கும் கிரெடிட் அக்செப்டன்ஸ் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் அந்த க்ரீன் ஷீட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ இன்றைக்குள்ளே எல்லாமே இது பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்குண்டான வீடியோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேரோ விங்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ கிரெடிட் வேலெட்டுக்கு உண்டான விஷயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரெடிட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த 20 பேஜ் அந்த 10 பேஜ் வருது பார்த்திங்கன்னா, அந்த 10 பேஜோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கிறதுலாம் பார்த்துக்குங்க. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஃபார்ம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தமிழாக்கம் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழ்லையும் இருக்குது. ஸோ அதையும் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் இது எல்லாமே நான் வந்து படித்து பார்த்துட்டேன், ஸோ இதுக்கு எனக்கு அக்செப்டட் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் 2 பாக்ஸ்லேயும் இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேமில் தான் போய் உட்காந்துருக்கும். இன்பாக்ஸ்லலாம் வராது, ஸ்பேமில் தான் போய் உட்காந்துருக்கும். ஸோ ஸ்பேமில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடிபியை இங்கே போட்டுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அந்த ஓடிபியை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சரியாக உட்காரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மாரோ விங்ஸில் மறுபடியும் டச் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் வேலெட்டுக்கு போகிறோம். ஸோ கிரெடிட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரெடிட் ஃபார்மை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணாமல் இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இந்த இடத்துல ஓகேங்களா, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், அதே மாதிரி நம்ம இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சை கலர் பேப்பரில் நம்ம எல்லாமே எடுத்து அனுப்பிச்சுட்டோம் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். டோர் நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் 1 ரெஃபரன்ஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் 1 ரெஃபரன்ஸ் 2 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்களுடைய ஃபோன் நம்பரும் அவங்களுடைய பேரும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும். ஸோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் 2 பேருடைய நேமும் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இந்த இடத்துலையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வைசர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அட்வைசர் நேமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா என்னுடைய நேம் கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ என்னுடைய நேம் கொடுத்துங்க. அட்வைசர் ஐடி அப்படின்னா என்னுடைய அட்வைசர் ஐடி, ஸோ எம்பி 82316 இதுதான் என்னுடைய ஐடி. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸ், உங்களுடைய கிரெடிட் வாலெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கீழே தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ண அதாவது உங்களுடைய பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு சில மார்க் பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இதை வந்து எல்லாருமே இது பண்ணிக்கிங்க. இது வந்து மாரோ பாயிண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? மாரோ ரிவார்ட் பாயிண்டில் கிடையாது, அதாவது எம்எம்பியில் கிடையாது, மாரோ பாயிண்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீனாலஜி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அதாவது நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய ஜீனாலஜி வந்து லெவலில் போயிட்டு, ஸோ அது டிஜிட்டல் ப்ரொமோட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஒரு கேப்சர் அடித்து வச்சுருங்க. இவங்க யாரையுமே ரெஃபர் பண்ணல. ஸோ ஒரு கேப்சர் அடித்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒரு பேர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் இது வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜொமேட்டோ சேல்ஸ்க்காக நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜீனாலஜியில் வந்து உட்காருவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே இதை வந்து இது பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் 15க்குள்ளே உங்களுக்கு வந்து 80% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணப்படும். பேலன்ஸ் இருக்கிற 20% எதனால் வந்து கிளியர் பண்ண முடியாதுன்னா, ஏதாவது அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுவும் அறவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங் பிளானுக்கும் வர ஆரம்பிச்சிடும், மாரோ ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய இன்கம் வந்து தடைபடாமல் கிடச்சிட்ருக்கும். ஸோ டெய்லி உங்களுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ்க்கு இனி கிரெடிட் வாலெட் தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கானது டெய்லி செய்யக்கூடிய வேலைகள், அதே மாதிரி வாரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், அதே மாதிரி லைஃப் டைம் செய்யக்கூடிய வேலைகள், இதை மட்டும் கிளியராக செஞ்சு வச்சுருங்க. டெலகிராமில் 150 மெம்பர்ஸோ இல்லை ஸ்ட்ரீட் கிளப்பில் ஸ்ட்ரீட் பஜாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்தை
டெலகிராம் ஸ்ட்ரீட் பஸார் டெலகிராம் சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இணைஞ்சிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கிற இதெல்லாம் கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான். பட் கம்பெனியோட எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறது ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப முக்கியம். இதை வந்து சரியாக பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1365 ரூபா கட்டி வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அந்த மாரோ விங்ஸில் போயிட்டு இந்த கிரெடிட் வேலெட்டில் போயிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அவங்க வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் ஃபார்மையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்அப் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே அவங்கள ஃபில்அப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ அட்வைசர் நேமில் வந்து என்னுடைய ஐடி தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க என்னுடைய டவுன்லைனாக இருந்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பல கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நேற்றுலேருந்தே உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு நிறுவனத்து மேலே முழு நம்பிக்கை வர ஆரம்பிக்கிற நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து நான் ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டைம் சொல்லியிருந்தேன். ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஜூன் 15க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிரெடிட் வேலட் கஸ்டமராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு மாரோ பாயிண்ட்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருமானம் அதில் இருக்குது. நன்றி, வணக்கம்.